வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ஆர்கேடியன் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா லயன்ஸ் கேட் பிளே ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்லயுமே அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல நிக்கலஸ் கேஜ் தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான உலகத்துல நடக்கக்கூடிய ஒரு சர்வைவல் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மனித இனம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல வித்தியாசமான நிறைய கிரியேச்சர்ஸ் வந்து மனிதர்களை டாமினேட் பண்ணுது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம நிக்கலஸ் கேஜ் தன்னோட 2 பசங்களோட ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 15 வருஷமா அங்கதான் வாழ்றாரு. அந்த பசங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஆபத்தை சமாளிக்கிறதுக்கான பயிற்சிகள் அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அண்ட் அந்த பசங்களையும் தேவையில்லாம வெளியே போறது அப்படின்றதையும் தவிர்த்துட்டே வருவாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தாமஸ் அப்படின்ற பையன் வந்து ஒரு டைம் பக்கத்துல இருக்கிற ரோஸ் ஃபார்ம்ல ஒரு பொண்ணை பாக்குறதுக்காக வந்து போயிருவான். அந்த டைம்ல அந்த இன்னொரு பையனா இருக்கக்கூடிய ஜோசப்புக்கு வந்து ஒரு ஆபத்து அப்படின்றது வரும். ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்னால அட்டாக் பண்ணப்படுறான். அந்த அட்டாக்ல தொடங்கி என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, என்னென்ன மாதிரியான வித்தியாசமான அட்டாக்ஸ் நடக்குது, அந்த கிரியேச்சர்ஸை சமாளிக்க இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யாருக்கு என்ன நடக்குது அப்படின்றதா இந்த படத்தோட கதை. இந்த மாதிரியான எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட மையமா வச்சு அமைக்கப்பட்ட சர்வைவல் த்ரில்லர்ஸ் அப்படின்றது ஏகப்பட்டது ஹாலிவுட்ல வந்துருச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா குவைட் பிளேஸோட கதைக்களமும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த படத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் புதுமையா பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கிரியேச்சரை காட்டின விதம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி பாக்குறதுக்கே ஒரு மாதிரி அருவருப்பத்தக்க வகையில இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இதுல ஒரு பர்டிகுலர் சீன்ல வந்து அந்த கிரியேச்சரை வந்து பைசெக்ட் பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். அதெல்லாமே கொஞ்சம் வியர்டாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல நிக்கலஸ் கேஜோட அந்த பாசம் அப்படின்றதுமே ரொம்ப சூப்பரா கன்வே பண்ணப்பட்டிருக்கும். அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி நிக்கலஸ் கேஜ் ஒரு விஷயம் பண்ணுவார். அதுவுமே வந்து ரொம்பவே நல்ல இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஆல்சோ இதுல அந்த சர்வைவல் சீன்ஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. அதாவது ஆரம்பத்துல அந்த ஆபத்தை சமாளிக்கிறதுக்கு இவங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் எடுக்கிறாங்க, அது பின்னாடி எப்படி உதவுது அப்படின்றதையுமே வந்து ஒரு சூப்பரா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் அந்த கிரியேச்சர்ஸ் பண்ணக்கூடிய அட்டாக்கை காட்டியிருப்பாங்க. அது உண்மையிலேயே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அங்க இருந்து எண்டு வரைக்குமே ஒரு மாதிரி பரபரப்பா தான் போச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றதுமே less than 1.5 hours தான். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இந்த படத்துல பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பிரம்மாண்டம் அப்படின்றது அதிகமா இருந்திருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான கதைக்களத்துக்கு வந்து பிரம்மாண்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிளா எடுத்த மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் இந்த பரபரப்பு அப்படின்றது இந்த படத்தோட ரிமைனிங் பார்ட்ல பெரிய லெவல்ல மிஸ் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். சோ அதுல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கலாம். இன்னுமே விறுவிறுப்பான காட்சிகள் அப்படின்றது அமைச்சிருந்திருக்கலாம். ஆல்சோ இந்த மாதிரியான கதைக்களம் அப்படின்றது கொஞ்சம் ப்ரெடிக்டபிளா தான் இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய படங்கள் பார்த்திருப்போம். சோ அந்த மாதிரியான ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்றதுமே இந்த படத்துக்கு ஒரு மைனஸ் தான். பட் ஸ்டில் இந்த படம் கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.8 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லிப் லாக் சீன் அண்ட் சில கோரியான சீன்ஸ் இருக்குமே தவிர மத்தபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.